குங்கலிய நாயனாரின் வரலாறு. திருக்கடவூர் என்றும் திருக்கடையனூர் என்றும் சொல்லக்கூடிய ஊரில் அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி அன்னையும் வீற்றிருந்து அருள் பாலித்து வராங்க. இங்கே கலையர் அப்படிங்கிற ஒரு அந்தணரும் வாழ்ந்து வந்தார். அவர் ஆழ்ந்த சிவபக்தி கொண்டவராக இருந்தார். நல்ல செல்வந்தர். சிவனடியார்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் சிவனடியார்களுக்கு உணவு உபச்சாரமும் செஞ்சு வந்தார். சில காலத்துக்கு அப்புறம் அவருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு இந்த கைங்கரியத்தை செஞ்சுட்டு வந்தார். நாளாக விற்கிறதுக்கு கூட எந்த ஒரு பொருளுமே இல்லை. வீட்டில் எல்லோருமே பட்னியாக இருந்தாங்க. அப்போ தான் மனைவி சொன்னாங்க, சிவனடியார்களுக்கும் எதுவுமே கொடுக்க முடியல, நாமும் 2 நாளாக பட்னியாக கிடக்கிறோம். அதனால் என்னுடைய மாங்கல்யத்தை தரேன், அதை கொண்டு போய் கடையில் விற்று அரிசி பருப்பு சாமான்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கலையர் போகிறாரு. போகும்போதே ஒரு மூட்டை நிறைய குங்குலியத்தை கொண்டுட்டு ஒரு வியாபாரி வராரு. அவர் அந்த குங்குலியத்தை பற்றி ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லிகிட்டே வரும்போது இவருக்கு அதை வாங்கணும்னு தோணுது. அதனால் அந்த காலத்தில் பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்தது. ஒரு பொருளை கொடுத்தோம்னா அந்த பொருளின் மதிப்புக்கு தகுந்த இன்னொரு பொருளை நம்ம வாங்கலாம். அதனால் இவர் என்ன செஞ்சார், அந்த மாங்கல்யத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மூட்டை நிறைய குங்குலியத்தை வாங்கிட்டு நேராக கோவிலுக்கு போகிறாரு. கோவிலுக்கு போய் எல்லா சன்னதிக்கும் குங்குலிய தூபம் போட்டுட்டு அப்படியே மயங்கி போய் உட்காந்துருக்காரு. வீட்டுக்கு போனால் மனைவி திட்டுவாங்களோ, ஒரு தாலியை கொடுத்துட்டு குங்குலியை வாங்கிட்டிங்களே, அரிசி பருப்பு வாங்கிட்டு வரலாம்ல, இந்த குழந்தைங்கள்லாம் பட்னியாக கிடக்கே அப்படின்னு திட்டுவாளோ நினச்சிட்டே அப்படியே படுத்தவர் தூங்கி போயிட்டார். அப்போ தான் ஒரு அசரீரி கேட்டது, நீ வீட்டுக்கு செல், இழந்த பொருள்கள் உன் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டுக்கு போகிறாரு. எந்திரிச்சு வீடே அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் மனைவி வாசலில் நின்று கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு களைப்போட வரவருக்கு வெள்ளி கூஜாவில் பால் கலந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்கள்லாம் வாழை இலையில் அறுசுவை உணவு சாப்பிட்டுட்ருக்காங்க. கொல்லைப்புறத்தில் மாடுகள்லாம் கட்டிட்டு இப்போ தான் 2 பேர் போகிறாங்க. வீடு நிறைய அரிசியும் பருப்பும் மூட்டை மூட்டையாக வந்து இருக்குது. 2 பெட்டகமும் வந்திருக்கு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.